ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க, 3 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்குங்க, சோம்பு எடுத்துக்குங்க, தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகா தான் போடணும். அப்புறம் நீட்டை வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூரி மசாலாவுக்கு நிறையா வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வெந்ததும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ முதல்லையே அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் பாருங்கள் குழம்பு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கலாம். நல்லா ஹோட்டல் சுவையில் இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு.